டிஎன்பிஎஸ்சிக்கு ஓல்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. வெளிப்படைத்தன்மை, வெளிப்படையற்ற தன்மை, மறைத்து வைத்தல், தன்னலமின்மை. விடை தெரியவில்லை. ஆன்சர் வெளிப்படைத்தன்மை. சிலை மேல் எழுத்து போல. இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. தெளிவாக தெரியாது, தெளிவாக தெரியும், நிலைத்து நிற்கும், நிலைத்து நிற்காது. விடை தெரியவில்லை. ஆன்சர் சி நிலைத்து நிற்கும். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயப்பாட்டு வினை தொடர் எது? ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுவர். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகின்றனர். விடை தெரியவில்லை. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா சி தான். ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை, செயப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. விடை தெரியவில்லை. ஆன்சர் ஏ செய்வினை வாக்கியம். நன்றி.